ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கருப்பை கட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பெண்களுக்கு நிறைய பேர் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அதுவும் திருமண வயதை தாண்டின பெண்கள் நிறைய பேருக்கு இந்த கருப்பை கட்டி பிரச்சனைகள்னால பாதிக்கப்படுறாங்க. இது எதனால வருது, இதுக்கு என்ன காசஸ், அதே மாதிரி இதுக்கோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இப்போ இன்கேஸ் நீங்கள் கவனிக்கல அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். கருப்பை கட்டி ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ப்பப்பையோடைய உள்சுவர், அதாவது அதில் இருக்கக்கூடிய ஸ்மூத்தான மசிலில் வரக்கூடிய ஒரு சின்ன கட்டி தான். இது ஒரு பினைன் டியூமர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது 99% கேன்சரஸ் கட்டி கிடையாது. இது சாதாரண கட்டி. இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்றது ஒரு சாதாரண கட்டி. இது எந்த ஏஜ் குரூப் பெண்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வயதுக்கு மேலே இருக்க பெண்களுக்கு அதிகமாக வருது. அதே மாதிரி குழந்தை பேருக்கு பிளான் பண்ணும்போது அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக வருது. அடுத்து நல்லிபேரஸ் உமன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தையே 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் வரைக்கும் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு, இந்த பெண்களுக்கும் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வருது. இந்த ஃபைப்ராய்டு என்ன சைஸில் இருக்குது, அதே மாதிரி நம்மளோட கர்ப்பப்பையில் எந்த பிளேஸில் இருக்குது, அதாவது அதோட சைஸ் என்ன சென்டிமீட்டரில் இருக்குது, அண்ட் நம்மளோட யூட்ரஸோட வால் திக்கனிங் சைஸ் எவ்வளோ இருக்குது, அடுத்து அது என்ன பிளேஸில் இருக்குது, ஆன்டீரியர் பொசிஷனில் இருக்கா, இல்லை கர்ப்பப்பையோட முன்பகுதிகளில் இருக்கா, இல்லை பின் சுவரில் இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்த சைஸ் கர்ப்பப்பை கட்டியை நம்ம கரைக்க முடியும், இல்லை சர்ஜரி தேவையா அப்படின்ற ஆலோசனை கொடுக்க முடியும். இந்த கர்ப்பப்பை கட்டிக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு பீரியட்ஸ் நீடித்த காலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமாக பெண்களுக்கு 1 to 3 days இருக்கும், இல்லைன்னா 1 to 5 days பீரியட்ஸ் இருக்கும். இந்த பெண்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த கட்டி இருக்குது அப்படின்னா நீடித்த மாதவிடாய் காலம் இருக்கும். அதாவது 15 days வரைக்கும் கூட நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருக்கும். அதோட தொடர்ந்து அவங்களுக்கு பேக் பெயின் நிறையாவே சொல்லுவாங்க. அடுத்து தொடை பகுதிகளையும் வலி நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அசாதாரணமான ரத்தப்போக்கு இருக்குது. அதே மாதிரி பீரியட்ஸ் டைமிங்கில் எனக்கு அதிகமாக பெயின் வருது, அசாதாரணமான வலி வருது, அந்த பெயின் டாலரபிளாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை ஆலோசித்து என்ன பிரச்சனை, உங்களோட கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த கர்ப்பப்பை கட்டி யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிட்டிக்காவே வரும். ஜெனிட்டிக்கா அப்படின்னு சொல்லும்போது பரம்பரையாக வரலாம். இந்த மாதிரி கட்டிகள் அவங்க அம்மாக்கோ இல்லை பெரியம்மாக்கோ இல்லை அத்தைக்கோ சித்திக்கோ இந்த மாதிரி யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா அந்த பெண்கள் ரெகுலர் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். அதாவது இயர்லி ஒன்ஸ் ஒரு அல்ட்ராசோனோகிராஃபி கர்ப்பப்பைக்கு ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு ஹார்மோன் டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்குவேன் அப்படின்னா அவங்களுமே உங்களோட மாதவிடாய் காலங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் அடுத்து மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் லெவல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வருது. அதே மாதிரி சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுறது, இயர்லி மெனார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இயர்லியாக ஏஜ் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வருது. இந்த கர்ப்பப்பை கட்டிகள் என்ன மாதிரியான காரணங்களால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய பேருக்கு இது செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால கூட வருது. அதாவது ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியாக இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் பெண்கள் குனிஞ்சு நிமிர்ந்து நிறைய வேலை பார்ப்பாங்க. ஸோ கர்ப்பப்பைக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ நிறைய பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பைக்கான ஒர்க் அவுட்ஸே கிடைக்கிறதே கிடையாது. ஸோ அவங்களுக்கான மாதவிடாய் காலங்கள் முறை தவறி வருது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, அடுத்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறது, அல்ல அடிக்கடி நான் ஹார்மோன் டேப்லெட் போட்டால் தான் டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் வரும்னு சொல்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வர்றதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. இந்த கர்ப்பப்பை கட்டின்னு சொல்கிறீங்கல்ல, இது உங்களுடைய பிரெக்னன்சி பீரியடை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரெக்னன்சி பீரியடில் கர்ப்பப்பை கட்டி இருக்குது அப்படின்னா குழந்தை வளர வளர என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டியோட சைஸும் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். அதுவுமே நம்ம மெடிசின்ஸில் அந்த கட்டி ஷ்ரிங்கன் பண்ண வைக்கலாம். ஸோ அதை பற்றி அவங்க பயப்படவும் தேவையில்லை. அதே மாதிரி இது முழுமையாக, அதாவது 90% இதுக்கு சர்ஜரி தேவையில்லை. அறுவை சிகிச்சை இல்லாமலே இந்த கர்ப்பப்பை கட்டியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட
நம்மளோட சைஸ்லேருந்து ஷ்ரிங்கன் பண்ணி சுருங்க வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மெனோபாஸை ஒட்டி வந்து இந்த பிரச்சனை வரும், இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ். அதே அவங்களோட கர்ப்பப்பை வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் சுருங்க இந்த கட்டிகளும் வந்து சுருங்கிறத வந்து நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். ஸோ வந்து இதை வந்து ஒரு ஏசிம்டமேட்டிக் சிம்டம்ஸே நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. ஏதாச்சும் ஒரு காரணங்களுக்காக நீங்கள் போய் வந்துட்டு ஒரு ஸ்கேனோ இல்லை வேறு ஒரு விஷயத்துக்காக ஒரு பேபி பிளானிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு இயர்லி ப்ரெக்னன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கிறதே தெரிய வரும். 50% ஆஃப் த உமன்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வந்து இருக்கிறது தெரியாமலே தான் இருக்கும். அவங்களுக்குடைய அறிகுறி வச்சு தான் வந்து நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அசாதாரணமான ப்ளீடிங் இருக்கலாம், இல்லை வந்து அசாதாரணமான பெயின் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களோட மருத்துவரை வந்து பாருங்கள். இந்த நார்த்திசை கட்டிகள் வந்து கர்ப்பப்பையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த நார்த்திசு கட்டிகள் அப்படின்ற ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வந்து சிங்கிளாகவும் இருக்கலாம், மல்டிப்புளாகவும் இருக்கலாம். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல நிறைய கட்டிகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பப்பையுடைய பின் பகுதிகளில் இருக்கும், போஸ்டீரியர் வால் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு முன் பகுதிகளில் இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்குது அதோட சைஸை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். 99% வந்து இது கேன்சர் கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமலே வந்து நம்மளோட இன்டர்னல் மெடிசின்ஸ்லேயே வந்துட்டு இதை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருக்கீங்க, நான் எந்த ஒர்க் அவுட்ஸுமே பண்ண மாட்டேன், எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லை அப்படின்னா சின்ன சின்ன எளிமையான எக்ஸசைஸ் அண்ட் யோகா பயிற்சிகள் மூலயமாவே உங்களோட கர்ப்பப்பையை வந்து நீங்கள் நல்லாவே ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த கர்ப்பப்பையை பொறுத்த வரைக்கும் நம்ம கர்ப்பப்பையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே மெனார்க் பீரியட்லேருந்தே வந்து கர்ப்பப்பை ஸ்ட்ரென்தனிங் ஃபுட்ஸ் வந்து நம்ம பெண்களுக்கு வந்து கொடுக்கணும். கர்ப்பப்பை ஸ்ட்ரென்தனிங் ஃபுட்ஸ்னால் என்ன டாக்டர் கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நிறைய வந்து வெந்தயம் சேர்ந்த உணவுகள் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பெஸ்ட் யூட்ரஸ் டோனர் அப்படின்னா வந்து வாழைப்பூ. நிறைய பேருக்கு வந்து இந்த வாழைப்பூ பொரியல்னா என்னன்னே தெரியவே தெரியாது. இப்போ இருக்க பிள்ளைங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கூல் கோயிங் ஆகட்டும், காலேஜ் கோயிங் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து இந்த வாழைப்பூன்ற விஷயமே வந்து தெரியாது. இதை வந்து வாழைப்பூ வந்து நிறைய அதிகமாக நம்ம வாரத்தில் 2-3 முறை எடுக்கும்போது நம்மளோட கர்ப்பப்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்ப்பப்பையோட வால் வந்து நல்லாவே திக்காகும். அதனால வந்து அதோட மசில்ஸ்ல எல்லாம் வந்து சின்ன சின்ன கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆக அதிகமான காரணம் இருக்குது. ஸோ வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வரும். அண்ட் வந்து ஜெனட்டிக்காகவும் நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸோ இல்லை 6 months ஒன்ஸோ அவங்களுடைய கர்ப்பப்பையை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெதர் வந்துட்டு நீங்கள் வந்து ஹார்மோனல் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன், அதாவது அல்ட்ராசோனோகிராஃபி ஸ்கேன் பண்ணி உங்களோட கர்ப்பப்பை வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து அதிகமாக ஏதாவது ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா ஏதாவது அனிமிக் ஆயிட்டிங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி யூட்ரஸ் பிரச்சனை இருக்கும்போது என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து ப்ளீடிங் ஆகிறதுனால அவங்க அனிமிக் ஆகி ரொம்பவே டயர்ட் ஆவாங்க. சில நேரம் வந்து எங்கேயா சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது எனக்கு ரொம்ப அசாதாரணமாக டயர்டாக இருக்குது, இல்லைன்னா படப்படன்னு வருது, எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிர் நிறத்தில் இருக்கும், நகங்கள்லாம் வந்து ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும். அதாவது சீக்கிரமாக சின்ன சின்ன வேலை பார்க்கும்போதே ஒரு வாஷிங்கோ, ஒரு வெசல் வாஷிங்கோ, இல்லைனா வந்து ஒரு கிளாத்ஸ் வாஷிங்கோ பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நகங்கள்லாம் டக்குன்னு உடையும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்துட்டு இதை தொடர்ந்து வரலாம். ஸோ அனிமிக்காக இருக்கீங்களா, இல்லை வந்துட்டு உங்களோட ஹெச்பி லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். மெயினாக வந்து இதனால் வந்து குழந்தையின்மை வந்து 35 இயர்ஸ்க்கு மேலே வந்து வருது. ஸோ வந்துட்டு எர்லியாகவே வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இல்லை பேபி பிளானிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஹெச்பி லெவலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றதை செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கிறவங்க வந்துட்டு என்ன மாதிரியான ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். நிறைய வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து வந்துட்டு இந்த சுகர் கட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். நிறைய வந்துட்டு ரிஃபைன்டு சுகர் எடுக்கிறதையும் கம்மி பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வெந்தய கஞ்சி வந்து நிறையாவே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வாழைப்பூ எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கற்றாழை வந்து அவங்களோட உணவில் வந்து எடுத்துக்கலாம். கற்றாழையை வந்து நல்ல ஒரு 7 times நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதை ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் சிறிது மஞ்சப்பொடி சேர்த்து அதை வந்து கற்றாழை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் டெய்லி வந்துட்டு. இந்த மாதிரியான உணவு வகைகள், அதாவது உணவு முறையை வந்து நம்ம மெயினாகவே மாற்றணும். அடுத்து வந்துட்டு எளிமையான யோக பயிற்சிகள் வந்து பண்ணலாம். யோக பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறமான யோக பயிற்சிகள். அதே மாதிரி இல்லை நான் ஒர்க் அவுட்டே கொடுக்க மாட்டேன் டாக்டர், நான் காலேஜ் போகிறேன், நான்
எப்பயுமே வந்து எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது, ஆனால் வந்து எனக்கு வந்துட்டு பீரியடும் வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா, இந்த அடலசன் பீரியட்லேருந்தே உங்களோட கர்ப்பப்பையை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன யோகாசனஸ் பண்ணலாம். என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பட்டர்ஃப்ளை போஸே பண்ணலாம். எனக்கு அதுவே பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பில்லோ சப்போர்ட் வச்சுட்டு கூட பண்ணலாம். அடுத்து வந்துட்டு சின்ன சின்ன ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். கர்ப்பப்பைக்கு வந்துட்டு நல்லா வந்து பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அதற்கு தேவையான சர்க்குலேஷன்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்துட்டு கர்ப்பப்பை சேர்ந்த பிரச்சனைகள், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஆகட்டும், இல்லை அடினோமயோசிஸ் இருக்கட்டும், எனக்கு வால் திக்னஸ் இருக்குது டாக்டர், எனக்கு வந்து சின்ன சின்ன சிஸ்ட் மாதிரி இருக்குது, ஒவேரியன் சிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரியான கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் வந்துட்டு காலை 2 இரவு 2 உணவுக்கு பின்பு எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய ஃபைப்ராய்டு யூட்ரஸை வந்து முற்றிலுமாகவே குணப்படுத்தும். ப்ளஸ் வந்துட்டு பிசிஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணும். ஸோ வந்துட்டு அறுவை சிகிச்சை இல்லாமலே வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான கர்ப்பப்பை பிரச்சனைகளை வந்து ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்து சூப்பராகவே வந்து குணப்படுத்தி தரோம். இன்னைக்கு நம்ம வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள் பார்த்தோம். அதிலே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ், நார்த்திசு கட்டிகள்னா என்ன, இது எந்த ஏஜ் குரூப்புக்கு வரும், பெண்கள் வந்து இதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 4ஆம் வாரம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 1 வாரம் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9509466634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர்.